ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசனை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் பால் எடுத்துட்டு அது நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா கொதித்து கால் பாகமாக குறையணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சைடில் இருக்கிற பால் ஆடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவே போதுமானது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். எடுத்து சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காதது. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நெய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். பால்கோவாவுக்கு அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுணும். கலந்து விட்டுட்டு இது எனக்கு நெய் சுவை அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால் நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.